30 நாள்ல 30 ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு டே 1ல கப்பிங் தெரப்பி பத்தி பார்ப்போம். இந்த கப்பிங் தெரப்பி முதல்ல எங்க பிறந்ததுன்னா 1500 காலகட்டத்துல ஏன்ஷியன்ட் எஜிப்ட்ல பிறந்தது. அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் கிரீக் ஹிப்போக்ரேட் இதை இன்டர்னல் டிசீஸை கியூர் பண்றதுக்காகவும் பாடியில ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளத்தை கியூர் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரோம்ல இதை பிளட் லெட்டிங் அதாவது ரத்த கசிவு ஏற்பட்ட இடத்தை கியூர் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமிக் வேர்ல்ட்ல ப்ராஃபட் முகமது இதை யூனானில சேர்த்தார். அதை தொடர்ந்து 1950ல சைனா இதை ஹாஸ்பிட்டல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அண்ட் சைனால இந்த கப்பிங் தெரப்பி அதிகமா யூஸ் பண்றாங்க. இந்த கப்பிங் தெரப்பி எப்படி பெயினை கியூர் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேக் பெயின்னா பெயின் இருக்க இடத்துல அந்த கப்பை பிளேஸ் பண்ணி வேக்கம் பிரஷர் மூலமா சக் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த இடத்துல உள்ள டெட் செல்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி நமக்கு பெயின் ரெடியூஸ் பண்ணும். இந்த கப்பிங் தெரப்பியை நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இது டிஸ்க் ப்ராப்ளத்துக்கு சரியாகுமான்னு கேட்டா சரியாகாது. இந்த மாதிரி டெய்லி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.